அனைவருக்குமே வணக்கம். அது சரியா 2005 குஜராத் மாநிலம். அந்த சமயத்தில் அந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி தான். திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராகவும் பதவி வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் அவர் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்ற ஒரு தீவிரவாத தடுப்பு பிரிவை ஒன்று உருவாக்கி இருந்திருக்காரு. இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவோடைய முக்கிய பொறுப்பு என்னன்னா, பொதுமக்களையும் அரசியல்வாதிகளையும் தீவிரவாத கும்பல் கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தடுப்பு பிரிவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய பொறுப்பாகவும் இருந்திருக்கு. இதனால அந்த மாநிலத்தில் பல இடங்கள்ல இந்த பிரிவினர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் ராஜஸ்தான் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு மர்மமான தகவல் அவர்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அந்த தகவல் என்னன்னா, குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவரை தீவிரவாத கும்பல் அட்டாக் பண்ண போறதாகவும், இதனால முடிந்த அளவுக்கு அந்த தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ற ஒரு சீக்கிரட்டான தகவலை ராஜஸ்தான் போலீஸ் அதிகாரிகள் குஜராத்தோடைய இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. அந்த முக்கியமான தலைவர் வேற யாருமே கிடையாது, தற்போதைக்கு பிரதமராக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். இதனால் இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் என்ன பண்ணுறாங்கன்னா, பல இடங்களில் சோதனைகள்லாம் நடத்திக்கிட்டு வராங்க. அப்படி தான் சரியாக நவம்பர் 26, 2005 வாக்கில் அகமதாபாத்தில் இருக்கிற விசாலா சர்க்கிள் அப்படின்ற ஒரு பகுதி கிட்ட இந்த ஸ்குவாட் சோதனைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு நபர் 2 வீலரில் வந்திருக்காரு. அந்த நபரை பார்க்கும்போது சந்தேகத்துக்குரிய நபராக இருக்கிறதுனால அந்த நபரை போலீஸ் அதிகாரிகள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுமே அந்த நபருடைய பைக்கோடைய ஸ்பீடு வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. பட் அதோட அந்த நபர் நிறுத்தாமல் உடனடியாக தான் கிட்ட இருக்கிற துப்பாக்கியை எடுத்து இந்த ஸ்குவாடை நோக்கி சுட ஆரம்பிச்சிருக்காரு. இதனால் பதிலுக்கு அந்த போலீஸ் அதிகாரிகளும் அந்த நபரை சுட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட நள்ளிரவு 2 மணி வாக்கில் நடக்குது. இறுதியாக அந்த நபர் மேலே 8 குண்டுகள் பாய்ந்ததுக்கு பிறகு அவர் சம்பவ இடத்துலையே இறந்து போயிருந்திருக்காரு. அன்றைய நாள் போலீஸ் அதிகாரிகள் அந்த விசாலா சர்க்கிள் அப்படின்ற பகுதிக்கிட்ட நிற்பதற்கு ஒரு காரணம் என்னன்னா, உளவுத்துறை மூலியமாக நரோலி அப்படின்ற பகுதிக்கிட்ட இருந்து ஒரு நபர் 2 வீலரில் தான் வந்துக்கிட்டு இருக்கான். அந்த நபர் தான் அந்த பொலிட்டீஷியனை கொல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுக்கு கிடைச்சதுனால அன்றைய நாள் சோதனைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு வழியாக அந்த நபரை என்கவுண்டர் செய்யப்பட்டதுக்கு பிறகு அவனுடைய பெயர், அவனுக்கு பின்னாடி இருக்கிற கிரிமினல் பேக்ரவுண்ட், அவன் இதுக்கு முன்னாடி பண்ண குற்றங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் வெளியிடவும் செய்கிறாங்க. இந்த என்கவுண்டர் நடந்து சரியாக 9 வருடம் கழித்து நவம்பர் 30, 2014 வாக்கில் சிபிஐ நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்த பிரஜோபல் கிருஷ்ணன் லோயா அப்படின்ற ஒரு நீதிபதி மர்மமான முறையில் மாரடைப்பில் இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு தகவலை அந்த நீதிபதியோடைய குடும்பத்தார்களுக்கு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. அந்த குடும்பத்தார்கள் இந்த விஷயத்தை கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவர் கண்டிப்பாக இயற்கையான முறையில் மரணம் அடைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர் வேற யாரோ தான் திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த சமயத்தில் அவங்க வச்சிருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே அந்த சமயத்தில் பெருசாக எடுத்துக்கொள்ளப்படலை. நிரஞ்சன் தாக்கலே அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் மட்டும் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தார்கள் கிட்ட விசாரிச்சுட்டு சில கட்டுரைகளை தி கேரவன் அப்படின்ற பத்திரிகைக்கு எழுதியிருந்திருக்காரு. அதன் பிறகுதான் இந்த சம்பவமே அந்த மாநிலம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்குது. இந்த நீதிபதியோடைய இறப்புக்கும் அவர் இறப்பதற்கு 9 வருடத்திற்கு முன்னாடி நடந்த என்கவுண்டருக்கும் என்ன சம்பந்தம்? குஜராத் மாநில மக்களாலையும் அரசியல்வாதிகளாலையும் மறக்க முடியாத ஒரு மர்மமான வழக்கை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நவம்பர் 26, 2005 ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடால் என்கவுண்டர் செய்யப்பட்ட நபருடைய பெயர் சொராபுதீன். சொராபுதீனை என்கவுண்டர் செய்ததுக்கு பிறகு டெபுட்டி இன்ஸ்பெக்டராக இருந்த டிஜி வன்சாரா அப்படின்ற ஒருத்தர் மீடியாவில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காரு. இறந்து போன சொராபுதீனுடைய பூர்வீகம் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள உஜய் மாவட்டத்தில் ஜரானியா அப்படின்ற கிராமத்தில் தான் இவன் பிறந்திருக்கான். இவன் அந்த பகுதியிலேயே நிறைய ரவுடிசத்தில் ஈடுபட்டதுனால இவன் மேலே எக்கச்சக்கமான வழக்குகள் அந்த மாநிலத்திலேயே இருந்திருக்கு. ஆள் கடத்தல், மிரட்டி பணம் வாங்குறது, கொலை மிரட்டல் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 60 வழக்குகள் மேலே அந்த மாநிலத்தில் இருந்திருக்கு. இதை தவிர மேலும் இவன் மேலே இருந்த குற்றச்சாட்டுகள் என்னென்னா, 1993 மும்பை நகரில் நடந்த வெடி விபத்துக்கு இவனும் ஒரு மூல காரணம் அப்படின்னும், அந்த வெடி விபத்து ஏற்படுவதற்கு இவன் உதவியெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. மேற்கொண்டு இவனுக்கு தாவூத் இப்ராஹிம், பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் கூடலாம் தொடர்பு இருக்குது அப்படின்னும், இவன் 2005 ஒரு சின்னதாக கேங்கு ஒன்று ஃபார்ம்
ஃபார்ம் பண்ணி அந்த கேங்கை பெருசாக டெவலப் பண்ணி தீவிரவாத அமைப்புக்கு உதவி பண்ணுறது போன்ற வேலைகள் எல்லாமே இவன் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னும், அப்படி தான் திரு நரேந்திர மோடி அவர்களை இவன் கொலை பண்ணுவதற்கு திட்டம் தீட்டியிருக்கான் அப்படின்னும், அதனால தான் நாங்கள் அவனை என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் டெபுட்டி இன்ஸ்பெக்டரான டிஜி வன்சாரா அப்படின்ற ஒருத்தர் மீடியாவில் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருந்துருக்காரு. ஆனால் நாட்கள் நகர இந்த சொராபுதீனுடைய மனைவியும் மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. அவங்க என்னதான் ஆனாங்க, எங்கே போனாங்க அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே சொராபுதீனுடைய குடும்பத்தார்களுக்கு கிடைக்கவே இல்லை. இதனால் சொராபுதீனுடைய சகோதரர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்து இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு சரியாக 2010 சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டு சொராபுதீன் வழக்கில் இருக்கிற மர்மங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் விடப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்குக்குள்ளே வந்ததுக்கு பிறகு இந்த வழக்குடைய விசாரணையும் தீவிரமடைஞ்சிருந்திருக்கு. அதே சமயம் பெரிய பெரிய தலைகள் எல்லாமே இந்த வழக்குக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணதன் மூலமா பாஜக தேசிய தலைவரான அமித்ஷாவுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவரை ஜூலை மாதம் 2010 கைது பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த வழக்குக்குண்டான குற்றப்பத்திரிகையையும் சிபிஐ அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. சிபிஐ அதிகாரிகளுடைய இந்த குற்றப்பத்திரிகையை பார்த்ததுக்கு பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை ஒரே நீதிபதி மட்டும்தான் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்திருக்காங்க. அப்படி தான் இந்த வழக்கை விசாரணை பண்ணுறதுக்காக நான் இன்ட்ரோவில் சொன்னால ஒரு நீதிபதி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஜோல் கிருஷ்ணன் லோயா அப்படின்ற நீதிபதியை தான் இந்த வழக்கை விசாரணை பண்ணுறதுக்கு நியமனம் செய்யப்படுறாரு. இவர் இறப்பதற்கு முதல் நாள் சரியா நவம்பர் 30, 2014 வாக்கில் நாக்பூரில் இருக்கிற சக நீதிபதியோடைய குடும்ப திருமண விழாவுக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த சமயத்தில் அவருக்கு நாக்பூருக்கு செல்வதற்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஆனால் இவர் கூட இருக்கிற உயரதிகாரிகளும் அந்த திருமணத்துக்கு போகிறதுனால இவரையும் அந்த சமயத்தில் அழைச்சிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த சொராபுதீன் வழக்கை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிற லோயா அப்படின்ற இந்த நீதிபதியும் அன்றைய நாள் நாக்பூருக்கு இரவு நேரத்தில் காரில் புறப்பட்டு போயிருந்திருக்காரு. அப்படி போகிற சமயத்தில் தான் சரியாக 11 மணி வாக்கில் அவர் மாரடைப்பில் இறந்து போயிருந்திருக்காரு. இந்த தகவலை உடனடியாக உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுத்ததும் ரொம்பவே ஷாக்காகி இருந்திருக்காங்க. இந்த நீதிபதி இறந்து போயிட்டார் அப்படின்ற தகவல் அந்த குடும்பத்தார்களுக்கு கிடைச்சதுமே அதை யாருமே நம்பலை. மேற்கொண்டு அவருடைய சடலத்தை பார்த்ததுக்கு பிறகும் கூட அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் எழுந்ததுனால தான் இது இயற்கை மரணம் கிடையாது, கண்டிப்பாக திட்டமிட்டு யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்துருக்காங்க. மேற்கொண்டு இந்த லோயாவுடைய வழக்கில் என்னென்ன கான்ஸ்பிரசியான தேரிகள் இருந்துச்சு, அந்த குடும்பத்தார்கள் சந்தேகப்படுற மாதிரியான என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த இறப்பு சுற்றி இருந்துச்சு, சிபிஐடைய விசாரணையின் மூலியமா சொராபுதீனுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, யார் இந்த சொராபுதீனுடைய வழக்கை விசாரணை பண்றதுனால லோயாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவா பார்த்துடலாம். சரியா 2002, 2003 வாக்கில் இந்த சொராபுதீன் முகமது அசாம் கான், சில்வஸ்டர் டேனியல், துளசி பிரஜாபதி அப்படின்றவங்க கூட சேர்ந்து ஒரு கேங்கை ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கான். இந்த கேங் ஃபார்ம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு தான் ராஜஸ்தான் மார்பிள் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு நிறைய பெரிய பெரிய கடைகளில் இருக்கிற முதலாளிகளை மிரட்டுறது, அவங்க கிட்ட இருந்து 25 கோடி 10 கோடி அப்படின்னு பணம் கேட்டு மிரட்டுறது, உங்களுக்கு உண்டான ப்ரொடக்ஷனை, அதாவது மற்ற எதிரிகள் கிட்ட இருந்தும் போலீஸ் கிட்ட இருந்தும் உங்களுக்கு உண்டான ப்ரொடக்ஷனை நாங்கள் தரோம் அப்படின்னு கேரண்டி மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க கிட்ட பணம் பறிக்கிறது போன்ற விஷயத்துல இந்த சொராபுதீனுடைய கேங் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் இந்த சொராபுதீனுடைய கேரக்டர் பற்றி இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிங்கமோன் படத்தில் பிரகாஷ்ராஜோடைய கேரக்டர் இருக்கும்ல, அதாவது பெரிய பெரிய பணக்காரங்களை மிரட்டி அவங்களுக்கு கேரண்டி கொடுக்குற மாதிரி மிரட்டி பணம்லாம் பறிக்கிறது, அவங்கள கொலை பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவார்ல, அதே மாதிரியான விஷயத்தை தான் இந்த சொராபுதீன் தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் பண்ணியிருந்திருக்கான். இப்படி பண்ணுறதன் மூலிமா பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய பழக்கம், பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகளுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொராபுதீனுக்கு கிடைக்குது. இதனால் அவர்கள் எல்லாருமே இவன் கூட சேர்ந்து கொண்டு பெரிய பெரிய முதலாளிகளை மிரட்டுறது, அவங்ககிட்ட இருந்து பணம் பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போன்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இவங்க எல்லாருமே ஈடுபட்டு இருந்திருக்காங்க.
அப்படிதான் அமித்ஷா, குலாச்சந்த் கட்டாரியா, சுதா சாமான் அப்படின்ற குஜராத்தோடைய உயர்தர காவல் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் சொராபுதீன் கூட கூட்டு வச்சிருந்ததாகவும் ஒரு கட்டத்தில் சொராபுதீன் கூட ஏற்பட்ட பிரச்சனையினால சொராபுதீன் இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டதுனாலையும் அதனால தான் ஒரு ஃபேக்கான என்கவுண்டர் நடத்த சொல்லி அரசியல் ரீதியான ஒரு அழுத்தம் போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டு இந்த சொராபுதீனை முடிச்சு விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடிச்சு அதை தான் குற்றப்பத்திரிகையிலும் தாக்கல் பண்ணுறாங்க. சொராபுதீனுடைய என்கவுண்டரில் போலீஸ் அதிகாரிகளுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் சொராபுதீன் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு நரோலி அப்படின்ற பகுதியில் இருந்து அந்த மாநிலத்துடைய சிஎம்ஐ கொலை பண்ணுவதற்காக அவன் வந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னும் அந்த சமயத்தில் தான் அவனை துரத்துற சமயத்தில் அவன் துப்பாக்கி சூடு நடத்தினதாகவும் அதனால தான் நாங்கள் பதிலுக்கு துப்பாக்கி சூடு நடத்தி அவனை என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் அதிகாரிகள் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே சொராபுதீனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். சொராபுதீனை முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷனுக்காக ஐபிஎஸ் ஆஃபீஸரான ராஜேஷ்குமார் பாண்டே மற்றும் டிஜே வன்சாரா அப்படின்றவங்களுடைய தலைமையில் சொராபுதீனை என்கவுண்டர் பண்ணுவதற்கு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் சரியா நவம்பர் 23, 2005 வாக்கில், அதாவது சொராபுதீன் என்கவுண்டர் செய்யப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் இருந்து சொராபுதீன் ஒரு பஸ்ஸில் தன்னுடைய மனைவியான கௌசர் பி மற்றும் அவனுடைய நண்பனான துளசிராம் பிரஜாபதி அப்படின்றவங்க கூட பஸ்ஸில் குஜராத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தோடைய பார்டர் கிட்ட நள்ளிரவு 1:30 மணி வாக்கில் அந்த பஸ் குஜராத் மாநிலத்தோடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடால் ஸ்டாப் பண்ணப்படுது. அதன் பிறகு அந்த பஸ்ஸில் இருந்து சொராபுதீன், அவனுடைய மனைவி, அவனுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கைது செய்யப்படுறாங்க. இதில் சொராபுதீனுடைய மனைவியை ஒரு பண்ணை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மறுபக்கம் சொராபுதீனுடைய நண்பனான துளசிராம் அப்படின்றவனை ராஜஸ்தான் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க. அவனுக்கு அங்கே சில வழக்குகள் இருந்ததுனால அந்த போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இவனை ஒப்படைச்சிடுறாங்க. இப்போ சொராபுதீனை மட்டும் அழைத்து கொண்டு கஸ்டடியில் எடுத்து விசாரணைலாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு சரியா நவம்பர் 26, 2005 வாக்கில் சொராபுதீன் ஃபேக்கா என்கவுண்டர் செய்யப்பட்டதா சொல்லப்பட்ட அதே இடத்துல தான் சொராபுதீனை அவர்கள் சுட்டதாகவும் சொல்லப்படுது. அதன் பிறகு இந்த ஃபேக் என்கவுண்டர் முடிந்ததுக்கு பிறகு சொராபுதீன் ஒரு தீவிரவாதி, இங்க உள்ள அரசியல் தலைவர்களை கொலை பண்ண முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளால் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஒரு பக்கம் சொராபுதீனுடைய இறப்பை பற்றி பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் மறுபக்கம் இது எதுவுமே தெரியாம சொராபுதீனுடைய மனைவியான கௌசர் பி ஒரு பண்ணை வீட்டில் ஒரு அடிமை மாதிரி இருந்திருக்காங்க. இந்த கௌசர் பி அப்படின்றவங்க அக்ரஹா அப்படின்ற ஒரு பண்ணை வீட்டில் தான் தங்க வைக்கப்பட்டதாகவும் அதுவும் சௌபே அப்படின்ற ஒரு அதிகாரியுடைய கண்ட்ரோலில் தான் விட்டிருந்தாங்க அப்படின்னும் அந்த அதிகாரி இந்த பெண்ணை நிறைய முறை பாலியல் பலாத்காரம் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அதன் பிறகு சொராபுதீன் இறந்து 3 நாட்கள் கழித்து அந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸுக்கு இந்த பெண்ணை அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் டிஜி வன்சாரா மற்றும் ஐபிஎஸ் ஆஃபீஸரான ராஜ்குமார் பாண்டே அப்படின்றவங்க இந்த 2 பேருமே கௌசர் பி கிட்ட உன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு, இதை பற்றி நீ வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே அந்த பெண் ஓன்னு அதே இடத்துலயே அலற ஆரம்பிக்கிறா. இந்த கோலத்தில் இந்த பெண்ணை வெளியில் விட்டால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியிட சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர அமீன் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டரை வர வச்சு அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து ஊசிலாம் போட்டிருந்திருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் அதிகமாக போனதுனால சம்பவ இடத்துலையே கௌசர் பி இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு இந்த கௌசர் பி அப்படின்ற பெண்ணுடைய சடலத்தை எரிச்சதாகவும் ஆனால் எங்கே எரிச்சாங்க போன்ற எந்த ஒரு தடயமுமே பின்னாட்களில் சிபிஐ அதிகாரிகளுக்கு கிடைக்காமலே போயிருந்திருக்கு. இப்போ சொராபுதீனுடைய மனைவியும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி யாருக்கு போய் சேர்ந்திருக்குன்னா ராஜஸ்தான் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கப்பட்ட சொராபுதீனுடைய நண்பனான துளசிராம் பிரஜாபதிக்கு போயிருந்திருக்கு. அவன் இதை கேட்டதுமே ரொம்பவே பயந்து போறான். நமக்கும் இந்த மாதிரி ஆயிடுமோ, அப்ப நம்மளும் இந்த மாதிரி தான் இறந்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மனித உரிமை ஆணையத்துக்கு ஒரு கடிதத்தை போட்டிருந்திருக்கான். இதனால் எப்பெல்லாம் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக இந்த துளசிராம அழைச்சிட்டு போகிறாங்களோ அப்போல்லாம் தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட தான் ட்ரெயினில் அகமதாபாத்துக்கு பயணம் பண்ணுவது வழக்கம். ஏன் துளசிராம் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னா, ஒருவேளை தான் தப்பிக்க முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் தன்னையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருந்திருக்காரு. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் சரியாக டிசம்பர் மாதம் 2006 வாக்கில் இந்த துளசிராமை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் முடிவெடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வழக்குடைய விசாரணையும் தீவிரமாகிக்கிட்டே போகுது. இவனுடைய வாயில இருந்து நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துட்டா பல பேருக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு
சரியா டிசம்பர் 26, 2006 வாக்கில் அகமதாபாத்தில் இருந்து விசாரணையெல்லாம் முடித்ததுக்கு பிறகு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற உதய்பூர் அப்படின்ற பகுதிக்கு ட்ரெயினில் புறப்பட்டிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலத்தோட எல்லை பகுதிக்கிட்ட இந்த துளசிராம் தப்பிக்க முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளால் இந்த துளசிராம் என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அதற்கு போலீஸ் அதிகாரிகள் சொன்ன ரீசனும் வழக்கம் போல சொல்கிற ரீசன் தான். அதாவது தப்பிக்க முயற்சி பண்ணால் அதனால தான் நாங்கள் என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த துளசிராமுடைய வழக்கில் மிகப்பெரிய சிக்கல் இருக்க போகுது அப்படிங்கிறது அன்றைய நாள் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாமலே போயிருந்திருக்கு. துளசிராம் எந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இறந்து போயிருக்காருன்னா, சொராபுதீன் மற்றும் சௌகர்பியோடைய வழக்கை அந்த சமயத்தில் விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தது BL சோலங்கி அப்படின்ற ஒரு CBI ஆஃபீஸர். இவர் சொராபுதீன் மற்றும் அவனுடைய மனைவியோடைய இறப்பை பற்றி இந்த துளசிராம் கிட்ட விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிசம்பர் 27, 2006 அன்னைக்கு டேட்லாம் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் முதல் நாளே இந்த துளசிராம் கொலை செய்யப்பட்டதுனால அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு வாக்குமூலமும் பெற முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட ஆரம்பிக்குது. மேற்கொண்டு CBI அதிகாரிகளுக்கு கிடைச்ச இன்னொரு தடயம் என்னன்னா, குஜராத் மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரியாக இருந்த ராய்கர் அப்படின்ற ஒருத்தருடைய வாக்குமூலம் தான். அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, அப்போதைக்கு குஜராத்துடைய உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அப்படின்றவர் இருக்கிற DGP எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் ஏன் இன்னும் இந்த வழக்கை முடிக்கல, துளசிராமுடைய வழக்கை ஏன் இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு DGP கிட்ட இந்த அமித்ஷா சொன்னதா இந்த போலீஸ் அதிகாரி CBI அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. இப்படி மினிஸ்டர் கிட்ட இருந்து ஆர்டர் வந்ததுக்கு பிறகு தான் இந்த வழக்கு DIG-யான ரஜனீஷ் ராய் அப்படின்றவருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்திருக்கு. இந்த ரஜனீஷ் ராய் யாருன்னா, சொராபுதீனுடைய என்கவுண்டர் வழக்கை தலைமை எடுத்து நடத்தின IPS ஆஃபீஸரான ராஜ்குமார் பாண்டேக்கு ரொம்பவே நெருக்கமான ஆள். அதனால தான் ராஜ்குமார் பாண்டே இவரை நியமித்து சீக்கிரமாக துளசிராமுடைய வழக்கை ஊற்றி மூடிடுவார் அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனால் இந்த ரஜினி ராய் அப்படின்றவர் இந்த வழக்கில் நேர்மையாக இருந்ததுனால அந்த சமயத்தில் எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸுக்கு பெரிய தூண்டுகோலாகவும் அமைய ஆரம்பிக்குது. ஈஸியாக ஆட்சியை கழிச்சிட்டு நாம ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தோட நிறைய போராட்டங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு சொராபுதீனுடைய மனைவியோடைய இறப்புல இந்த அமித்ஷாவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதே இந்த ரஜினி ராய் தான். அதனால தான் ரஜினி ராயை கொலை செஞ்சிருந்திருக்காங்க. CBI அதிகாரிகள் இதை எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் அந்த லோயா அப்படின்ற நீதிபதி மட்டும் இந்த வழக்கை விசாரணை பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்திருக்காங்க. அவர் 9 ஆண்டு காலம் கழித்து சரியாக 2014 மர்மமான முறையில் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. இந்த நீதிபதியோடைய இறப்பில் என்னென்ன மர்மங்கள்லாம் இருக்குது, குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைச்சிது, கடைசியாக இந்த வழக்கு என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு லோயாவுடைய குடும்பத்தார்கள் வெவ்வேறு இடங்கள்ல இருந்திருக்காங்க. அதே சமயம் லோயா இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தியை நீதிபதி பார்டே அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட ஒரு நபர் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே லோயாவுடைய குடும்பத்தார்களுக்கு தெரிவிச்சிருந்திருக்காரு. அதே சமயம் லோயா இறந்ததுக்கு பிறகு சரியா டிசம்பர் 1, அதாவது அடுத்த நாள் அதிகாலை நேரத்தில் லோயாவுடைய சடலம் பிரேத பரிசோதனைலாம் செய்யப்பட்டதற்கு பிறகு கேட்காம் அப்படின்ற பகுதியில் உள்ள அவருடைய சொந்த இடத்துக்கு எடுத்து செல்லப்படுது. அந்த இடத்துல தான் அவருடைய அப்பா எப்போதுமே இருப்பாரு. ஆனா சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு இந்த லோயாவுடைய அப்பா லோயாவுடைய தங்கையோடைய வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இதனால இந்த 2 பேருக்குமே ஈஸ்வர் பகட்டி அப்படின்னு சொல்லிட்டு RSS உடைய முக்கிய பொறுப்புல இருந்த ஒரு நபர் தான் இந்த தகவல் எல்லாம் கொடுத்திருந்திருக்காரு, ஆறுதலும் கூறியிருந்திருக்காரு. லோயாவுடைய உறவினர்களும் லோயாவுடைய சடலத்தை வந்து பார்த்தபோது தான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகியிருந்திருக்காங்க. ஏன்னா பொதுவாக ஒரு ஆளை பிரேத பரிசோதனை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்புல இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டு வெள்ளை துணி போத்தின நிலையில தான் கொடுப்பாங்க. ஆனால் லோயா முதல் நாள் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போயிருந்தாரோ அதே மாதிரியான ட்ரெஸ்ஸு தான் அவருடைய உடலில் காணப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு அவருடைய கழுத்துலையும் சில காயங்கள் இருந்ததாகவும் அந்த உறவினர்கள் சொல்கிறாங்க. லோயாவுடைய ஃபோனும் 3 நாட்கள் கழித்து தான் லோயாவுடைய குடும்பத்தார்கள் கிட்ட கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த ஃபோனை பார்க்கும்போது ஃபுல்லாக ரீசெட் அடித்த நிலையில் தான் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு இந்த நீதிபதியோடைய சடலத்தை நாக்பூரில் இருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரியில் தான் பிரேத பரிசோதனை பண்ணாங்க அப்படின்னும் அவருடைய ஒன்று விட்ட சகோதரர் தான் கையெழுத்து வாங்கிக்கிட்டு சடலத்தை வாங்கினதாகவும் போலீஸ் அதிகாரிகள் தரப்புல இருந்து இந்த குடும்பத்தார்களுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் உண்மை என்னன்னா அப்படி ஒன்று விட்ட சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இந்த நீதிபதியான லோயாவுக்கு கிடையாது.
மேற்கொண்டு லோயாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த சமயத்தில் எந்த ஒரு ஆம்புலன்ஸுக்குமே கால் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ ரிக்ஷாவை தான் நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லோயா கூட பயணம் பண்ண சில நீதிபதிகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே இரவு நேரத்தில் தான் பயணம் பண்ணியிருந்திருக்காங்க. அதே சமயம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததாக சொல்லப்பட்ட இடத்துல இருந்து சில கிலோமீட்டர் வரைக்குமே எந்த ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுமே இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. இது எல்லாத்தையுமே நிரஞ்சன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் தான் கண்டுபிடிச்சி தி கேரவன் அப்படின்ற பத்திரிகை நிறுவனத்துக்கு இதை கட்டுரையாக கொடுத்திருந்திருக்காரு. அது பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகுதான் இந்த வழக்குடைய விசாரணையை சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. இப்படி எக்கச்சக்கமான நிறைய மர்மங்கள் லோயாவுடைய மரணத்தை சுற்றி தான் இருக்குது. ஆனால் லோயா இந்த மாதிரி மர்மமான முறையில் இறந்து போவதற்கு காரணம் என்னன்னா, சொராபுதீன் ஷேக் மற்றும் சொராபுதீனுடைய மனைவியான கௌசர் பி, சொராபுதீனுடைய நண்பனான துளசிராம் போன்ற இவங்களுடைய ஃபேக்கான என்கவுண்டர் வழக்கை விசாரணை பண்ணுறது இவர் தான். தீர்ப்பும் கொஞ்ச நாட்களில் வரப்போகிற நிலையில தான் இவர் மர்மமான முறையில் இறந்து போயிருந்திருக்காரு. கொஞ்ச நாட்கள் கழித்து சொராபுதீன் வழக்கில் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் எந்த ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விடுதலை பண்ணியிருந்திருக்காங்க. அதே சமயம் இறந்து போன நீதிபதியான லோயா இயற்கையான முறையில் மாரடைப்பால் தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்திருக்கு. இறுதியாக இந்த 2 வழக்குமே க்ளோஸ் பண்ணப்பட்டு அனைவருமே விடுதலை பண்ணியிருந்திருக்காங்க. அவர்கள் எல்லாருமே தற்போதைக்கு சுதந்திரமாக அவரவர் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மனிதன் 100% நேர்மையாக இருந்தானா அவனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன மாதிரியான அழுத்தங்கள் வரும் அப்படிங்கிறத சில அதிகாரிகள் இந்த வழக்கில் சிரமப்பட்டதை வச்சு உங்களால் உணர்ந்திருக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த சொராபுதீனுடைய கொலை வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.